thermodynamics continue பண்றோம். இந்த thermodynamicsல first law of thermodynamics பார்த்தோம். first law of thermodynamicsல thermodynamic terms introduce பண்ணது ஒன்னு internal energy, இன்னொன்னு வந்து enthalpy. அடுத்து நம்ம பார்க்கிறது என்னன்னா isothermal, அடுத்து isothermal, change in volume, isothermal change in volume, isothermal change in volume of an ideal gas, of an ideal gas. இது எடுத்துக்கலாம். இது என்ன isothermal process? change in volume னா எப்போ வால்யூம் சேஞ்ச் ஆகும்? எக்ஸ்பான்ஷன் போனா சேஞ்ச் ஆகும், இல்ல கம்ப்ரஷன் போனா சேஞ்ச் ஆகும். இங்க ஐடியல் கேஸ். இப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ் சேஞ்ச் இன் வால்யூம்னாக்கா எக்ஸ்பான்ஷன் போலாம், இல்ல கம்ப்ரஷன் போலாம். அப்புறம் ப்ராசஸ் வந்து இரிவர்சிபிளா இருக்கலாம், ரிவர்சிபிளா இருக்கலாம், ஃப்ரீ எக்ஸ்பான்ஷனா இருக்கலாம், அது போல ஐடியல் கேஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இங்க டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி எப்படி இருக்கும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ ஐடியல் கேஸ்னா அதனுடைய இன்டர்னல் எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணுன்னா கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் டிபெண்ட் பண்ணும். கைனடிக் எனர்ஜி என்னன்னு சொல்லணும்னா ஆஃப் எம்பி ஸ்கொயர்னு சொல்லலாம். அது வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணும். ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், அப்போ கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட், அப்போ இன்டர்னல் எனர்ஜி கான்ஸ்டன்ட். அப்போ இந்த ப்ராசஸ்ல இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 0. ஏன் இந்த ப்ராசஸ்ல இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் வந்து 0? இங்க என்ன கேஸ் எடுத்துக்கணும்? ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸ்க்கு இன்டர்னல் எனர்ஜி எதை சொல்லும்? ஐடியல் கேஸ்னுடைய இன்டர்னல் எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜின்னு சொல்லலாம். கைனடிக் எனர்ஜி எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்குது? டெம்பரேச்சருக்கு. ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட் இருக்கும். அப்போ கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட் இருக்கும். அப்போ இன்டர்னல் எனர்ஜி கான்ஸ்டன்ட் இருக்கும். அப்போ இந்த ப்ராசஸ்ல இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்குது? கான்ஸ்டன்டா இருக்குது. அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி எவ்வளவு? 0. சரி, அடுத்து டெல்டா H பார்க்கலாம். டெல்டா H எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டெல்டா H இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா H இஸ் ஈக்குவல் டு U பிளஸ் பிவின்னு பார்த்தோம். H இஸ் ஈக்குவல் டு U பிளஸ் பிவின்னு பார்த்தோம். பிவி என்ற இடத்துல நம்ம என்ன எழுதலாம்னா என்ஆர்டின்னு எழுதலாம், ஏன்னா ஐடியல் கேஸ். அப்போ H இஸ் ஈக்குவல் டு U பிளஸ் என்ஆர்டி. இப்போ இந்த ப்ராசஸ்ல இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்குதுன்னா கான்ஸ்டன்டா இருக்குது. இந்த ப்ராசஸ் செய்யணும்னா எக்ஸ்பான்ஷன் போனோம்னாலும் சரி, கம்ப்ரஷன் போனோம்னாலும் சரி, வெசல் வந்து க்ளோஸ்டா இருக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்படின்னா என்தால்பி எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ டெல்டா H எவ்வளவு? 0. ஸோ டெல்டா H வந்து 0. இந்த ப்ராசஸ்க்கு டெல்டா H எவ்வளவுனா 0ன்னு சொல்றோம். அதே மாதிரி டெல்டா U எவ்வளவுனா 0ன்னு சொல்றோம். ஸோ டெல்டா H வந்து 0, டெல்டா U வந்து 0. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் என்ன? டெல்டா U இஸ் ஈக்குவல் டு Q பிளஸ் W. டெல்டா யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, Q இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூன்னு கிடைக்கும். டெல்டா யூவை சப்ஸ்டியூட் பண்ணா Q இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூன்னு கிடைக்குது. சரி, இப்போ இர்ரிவர்சிபிள் ப்ராசஸா இருந்தா ஒர்க் டன்கான ஃபார்முலா என்ன? எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்டு டெல்டா வி. இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன்கான ஃபார்முலா என்ன? மைனஸ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்டு டெல்டா வி, சேஞ்ச் இன் வால்யூம். ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன்கான ஃபார்முலா என்ன? ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன்கான ஃபார்முலா என்ன? மைனஸ் 2.303 என்ஆர்டி லாக் V2 பை V1. அப்படி இல்லைன்னா P1 பை P2. ஃப்ரீ எக்ஸ்பான்ஷனா இருந்தா ஒர்க் டன்கான ஃபார்முலா என்ன? 0. ஓகே, இப்போ Q இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூன்னு எடுத்துக்க வேண்டியதான். Q இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூன்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ Q எவ்வளவுனா மைனஸ் டபிள்யூ வந்துட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ எக்ஸ்பான்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்பான்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா Q இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் P external into change in volume V2 minus V1. Q is equal to plus P external into change in volume V2 minus V1. இப்போ Q வேல்யூவை பார்க்கறோம் நம்ம. இப்போ V2 என்றது ஃபைனல் வால்யூம். எக்ஸ்பான்ஷன்ல ஃபைனல் வால்யூம் அதிகமா இருக்கும் இனிஷியல் வால்யூமை விட. அப்படின்னா இது பாசிட்டிவ் டேர்ம். ப்ரெஷர் எப்பவுமே பாசிட்டிவ் தான். அப்படின்னா Q is equal to பாசிட்டிவ். Q is பாசிட்டிவ்னா
heat absorbed by the system. Heat absorbed by the system. Heat absorbed by the system. System absorbs heat. System எதுக்காக ஹீட் அப்சார்ப் பண்ணுச்சு? ஒர்க் பண்றதுக்காக. எவ்வளவு ஹீட் அப்சார்ப் பண்ணிச்சோ அவ்வளவு ஒர்க்கை பண்ணிருக்கு. அதனால தான் Q is equal to minus W சொல்றோம். இந்த சிஸ்டம் வந்து இந்த ஐடியல் கேஸ் வந்து எவ்வளவு ஹீட்டை அப்சார்ப் பண்ணிச்சோ அவ்வளவும் என்னவோ மாறி இருக்குது, ஒர்க் டன்னா மாறி இருக்குது. ஏன்னா டெல்டா யூ வந்து 0, இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகல, என்தால்பியும் சேஞ்ச் ஆகல. அப்போ இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு, எக்ஸ்பான்ஷன்னா கேஸ், ஐடியல் கேஸ் வந்து ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்றதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜியை எங்கிருந்து வாங்கிக்குது? சரௌண்டிங் கிட்ட இருந்து வாங்கிக்குது அன்ட்டு சொல்லுது. ஸோ Q is equal to பாசிட்டிவ்னா சிஸ்டம் வந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணுது. எவ்வளவு ஹீட்டை அப்சார்ப் பண்ணுதுன்னா எவ்வளவு ஒர்க்கை பண்ணணுமோ அவ்வளவு ஹீட்டை அப்சார்ப் பண்ணுது. ஏன்னா எக்ஸ்பான்ஷன்னா சிஸ்டம் ஒர்க் பண்ணணும்ல, ஐடியல் கேஸ் ஒர்க் பண்ணணும்ல. ஒர்க் பண்ணணும்னா எனர்ஜி வேணும்ல, எனர்ஜி வேணும். ஆனா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 0. அதனுடைய இன்டர்னல் எனர்ஜி மாறல, ஆனா ஒர்க் பண்ணுது. ஒர்க் பண்ணா எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணும். எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றதுக்கு அதனுடைய இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கல, என்ன பண்ணிக்குது? சரௌண்டிங் கிட்ட இருந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்குது அப்படி சொல்றோம். ஓகேவா? ஸோ Q is equal to பாசிட்டிவ், ஹீட் அப்சார்ப்டு பை த சிஸ்டம் அப்படி சொல்றோம். இப்போ கம்ப்ரெஷன் எடுத்துக்கலாம். இப்போ கம்ப்ரெஷன் எடுத்துக்கிறோம். கம்ப்ரெஷன்னா Q is equal to என்ன சொல்லலாம்? மைனஸ் W. மைனஸ் W, Q is equal to மைனஸ் W இருக்குது. ஸோ இந்த மைனஸ் எழுதிக்கிறோம். அடுத்து W. Wன்றது என்ன? மைனஸ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம் V2 மைனஸ் V1. ஓகேவா? சரி, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம் V2 மைனஸ் V1. கம்ப்ரெஷன்னா ஃபைனல் வால்யூம் கம்மியா இருக்கும், இனிஷியல் வால்யூம் அதிகமா இருக்கும். அப்போ V2 மைனஸ் V1 வந்து மைனஸ், நெகட்டிவ். ப்ரெஷர் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் தான், அப்படின்னா நெகட்டிவ்னு சொல்லும். நெகட்டிவ்னா Q is equal to நெகட்டிவ் அப்படின்னா heat released by the system. Heat released by the system. சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா ஹீட்டை ரிலீஸ் பண்ணுது. ஏன் சிஸ்டம் ஹீட்டை ரிலீஸ் பண்ணணும்? கம்ப்ரெஷன்னா என்ன? எக்ஸ்டர்னல் ஐடியல் கேஸ் மேல ஒர்க் பண்ணுது. அப்போ ஐடியல் கேஸ் ஒர்க்கை ரிசீவ் பண்ணுது. அப்போ ஐடியல் கேஸ் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுது. ஆனா இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் ஐடியல் கேஸ் எப்படி இருக்குது? கான்ஸ்டன்டா இருக்குது. அப்போ ரிசீவ் பண்ண எனர்ஜி என்ன பண்ணும்? லிபரேட் பண்ணிடணும். அதனால இந்த ஐடியல் கேஸ் என்ன பண்ணுதுன்னா கம்ப்ரெஷன்ல ஹீட்டை வந்து லிபரேட் பண்ணுது சரௌண்டிங்க்கு. ஐடியல் கேஸ் வந்து ஹீட்டை லிபரேட் பண்ணுது, சரௌண்டிங்க்கு லிபரேட் பண்ணிடுது அன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா? சரி, அப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ்னா ஐடியல் கேஸினுடைய இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்கணும்? கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்போ ஐடியல் கேஸ் எப்படி எக்ஸ்பான்ஷனுக்கு போகும்? எக்ஸ்பான்ஷன் போனோம்னா இது ஒர்க் பண்ணணும்ல, ஒர்க் பண்ணணும்னா எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணணும்ல. ஆனா இதனுடைய இன்டர்னல் எனர்ஜி கான்ஸ்டன்டா வச்சுக்குது இல்ல. அப்போ ஒர்க் பண்றதுக்கு தேவையான எனர்ஜிக்கு இது என்ன பண்ணும்? சரௌண்டிங் கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதே கம்ப்ரெஷன்ல என்ன பண்ணுது? சரௌண்டிங் கிட்ட லிபரேட் பண்ணிடுது அன்ட்டு சொல்றோம். சரி, அப்போ ஐசோதெர்மல் சேஞ்ச்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி மாறும்னா இது போல மாறுது, டேர்ம்ஸ் எல்லாம் இப்படி சேஞ்ச் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து அடியபேட்டிக் ப்ராசஸ் எடுத்துக்கலாம். அடியபேட்டிக் ப்ராசஸ், அடியபேட்டிக் ப்ராசஸ்ல எப்படி இருக்கும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். ரிவர்சிபிள் அடியபேட்டிக், ரிவர்சிபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ் எடுத்துக்கிறோம். ஐடியல் கேஸ், ஐடியல் கேஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பான்ஷன் எடுத்துக்கலாம். எக்ஸ்பான்ஷன் எடுத்துக்கிறோம். சரி, இப்போ இங்க என்ன செய்யலாம்னா சிஸ்டம் எடுத்துக்கலாம். இப்படி சிஸ்டம் எடுத்துக்கிறோம். இங்க ஐடியல் கேஸ் எடுத்துக்கிறோம். இது வந்து எக்ஸ் மோல்ஸ் இருக்குது. இதனுடைய ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 2 atmosphere இருக்குது. இதுக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா சப்போஸ் 27 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இதுக்கு வால்யூம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் இருக்குது. இப்படி இருக்கு. இப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எவ்வளவுன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இவ்வளவு எடுத்துக்கலாம்.
இப்போ pressure of ideal gas வந்து அதிகமா இருக்குது external pressure விட. அப்போ இந்த ideal gas எங்கேக்கு போகும்? expansion போகுது. ideal gas expansion போயிருக்குது. இப்போ number of moles பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். number of molesல சேஞ்ச் கிடையாது. pressure வந்து 1 atmosphere மாறிக்குது. இப்போ temperature வால்யூம் வந்து வால்யூமும் மாறிக்குது V2 லிட்டர். இப்போ இது வந்து அடியபேட்டிக். அடியபேட்டிக்னா சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கு இடையில ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கக்கூடாது. அப்படின்னா Q is equal to 0. சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கு இடையில ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கக்கூடாது. அப்போதான் Q is equal to 0 அடியபேட்டிக்னா. இப்போ இங்க ஐடியல் கேஸ் எக்ஸ்பான்ஷன் போகுது. அப்படின்னா ஐடியல் கேஸ் ஒர்க் பண்ணுது. ஐடியல் கேஸ் ஒர்க் பண்ணுதுன்னா எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணுது, எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுது. எந்த எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணும்? அது கிட்ட இருக்கக்கூடிய ஓன் எனர்ஜியை தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அடியபேட்டிக்னா சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கு இடையில ஹீட் எக்ஸ்சேஞ்ச் எவ்வளவு? 0. அப்போ இந்த ஐடியல் கேஸ் ஒர்க் பண்றதுக்கு தேவையான எனர்ஜிக்கு இது எங்க போகுது? அதனுடைய ஓன் எனர்ஜி, அதுகிட்ட இன்டர்னல் எனர்ஜி இருக்குல்ல, அந்த இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணுது எக்ஸ்பென்ஷன். அப்போ இந்த எக்ஸ்பென்ஷன் அப்போ ஐடியல் கேஸ் ஒர்க் பண்ணுது. அப்போ அதனுடைய இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. அப்போ இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகும். இன்டர்னல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதுன்னா கைனடிக் எனர்ஜி என்ன ஆகணும்? டிக்ரீஸ் ஆகணும். ஐடியல் கேஸ்க்கு இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதுன்னா டெம்பரேச்சர் என்ன ஆகணும்? டிக்ரீஸ் ஆகணும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். இப்போ H is equal to U plus nRT நம்ம பார்த்தோம். இங்க இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகுது? இந்த ப்ராசஸ்ல டிக்ரீஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்ட் ஆகுது, என்ன க்ளோஸ்ட் ஆர் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அப்போ என்தால்பி என்ன ஆகணும்? டிக்ரீஸ் ஆகணும். அப்போ இன்டர்னல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது, என்தால்பியும் டிக்ரீஸ் ஆகுது அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எடுத்துக்கலாம். டெல்டா U is equal to Q plus W. Q வை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ டெல்டா U is equal to W அன்ட்டு வருது. டெல்டா U is equal to என்ன சொல்றோம்? W அன்ட்டு சொல்றோம். சரி, அப்போ டெல்டா யூக்கும் டபிள்யூக்கும் உள்ள ரிலேஷன் நமக்கு கிடைச்சிருக்குது. சரி, இப்போ இந்த அடியபேட்டிக் ப்ராசஸ்ல, ரிவர்சிபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ்ல பிரஷருக்கும் டெம்பரேச்சருக்கு உள்ள ரிலேஷன் என்ன, டெம்பரேச்சர் வால்யூம்க்கு ரிலேஷன், பிரஷர் வால்யூம் ரிலேஷன் என்னன்ட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகே, சரி. இப்போ இது ரிவர்சிபிள்னா இது போல செய்யக்கூடாது. எக்ஸ்டர்னல் பிரஷர் சடனா 1 அட்மாஸ்பியர் கொடுத்துடக்கூடாது. இன்ஃபினிட்டி ஸ்டெப்ஸை கண்டக்ட் பண்ணணும். இன்ஃபினிட்டி ஸ்டெப்ஸ் லாஸ்ட்ல தான் 1 அட்மாஸ்பியர் இருக்கணும். ஓகே, ஏன்னா ரிவர்சிபிள் இது. ஏன்னா ரிவர்சிபிள்னா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கணும்? இன்ஃபினிட்டி இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எவ்வளவு டைம் விடணும்? இன்ஃபினிட்டி டைம் விடணும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் சிஸ்டம்க்கும் சரௌண்டிங் இடையில என்ன வரணும்? ஈக்குலிபிரியம் வரணும். ஓகே, மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் வருது. ஆனா Q வந்து 0வா இருக்குது. அது போல எடுத்துன்னு போனோம். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் சிஸ்டம்க்கும் சரௌண்டிங் இடையில சேஞ்ச் எவ்வளவு இருக்கணும்? பிரஷர் சேஞ்ச் இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால் அப்படி இருக்கணும். சரி, இப்போ என்ன சொன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால் du. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒர்க் டன் வந்து ஸ்மால் இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால் ஒர்க் டன், தட் இஸ் dw. இது போல எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல du is equal to dw. அடுத்து du equal to என்னன்னு நம்ம சொல்லிக்கோம்னா NCVM dt அப்படி சொல்லிக்கோ. டெல்டா U is equal to NCVM டெல்டா t நம்ம பார்த்திருக்கோம். அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ. dw is equal to என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னா மைனஸ் பிரஷர் ஆஃப் கேஸ் இன்டு dv. ஏன் பிரஷர் ஆஃப் கேஸ் எடுத்துக்கணும்? எக்ஸ்டர்னல் பிரஷர் தானே எடுத்துக்கணும்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு எக்ஸ்டர்னல் பிரஷர் இஸ் நியர்லி ஈக்குவல் டு பிரஷர் ஆஃப் கேஸ்ன்னு பார்த்துருக்கோம். அதனால பிரஷர் ஆஃப் கேஸ்ன்னு டைரக்டா எடுத்துக்கணும். சரி, அடுத்து இந்த பிரஷர் ஆஃப் கேஸ் என்ற இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னா nRT by V ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். nRT by V என்ன? ஐடியல் கேஸ். இந்த T-யை லெஃப்ட் சைடுக்கு எடுத்துன்னு போயிடலாம். ஸோ NCVM dt by T ஈக்குவல் டு மைனஸ் NR dV by V. இப்போ என்டையர் ப்ராசஸ்க்கு நமக்கு வேணும்ன்றதுனால என்ன பண்றோம்னா இன்டகிரேட் பண்றோம்.
இன்டகிரேட் பண்ணும்போது NCVM கான்ஸ்டன்ட்னு வெளியே எடுத்துட்டோம், NRும் கான்ஸ்டன்ட்னு வெளியே எடுத்துட்டோம். இங்க லோயர் லிமிட் T1, இங்க அப்பர் லிமிட் T2 கொடுக்கலாம். இங்க லோயர் லிமிட் V1, இங்க அப்பர் லிமிட் V2 கொடுக்கலாம். இப்போ இன்டகிரேட் பண்றோம். இங்க NCVM இதை இன்டகிரேட் பண்ண நமக்கு என்ன வரும்னா ln T2/T1 வரும். மைனஸ் NR இதை இன்டகிரேட் பண்ண நமக்கு என்ன வருதுன்னா ln V2/V1 வரும். சரி, அடுத்து இது எப்படி எழுதுறோம்னா ln T2/T1 பவர் என்ன கேன்சல் பண்ணிடலாம், அப்ப என்ன இருக்குன்னா CVM இருக்கும். CVM பவருக்கு எடுத்துன்னு போயிடும். இங்க என்ன கேன்சல் பண்ணிட்டு CVM பவருக்கு எடுத்துன்னு போயிட்டேன். அடுத்து ln V2/V1 பவர் -R அப்படி எழுதிக்கிறேன். இந்த -R பவருக்கு எடுத்துன்னு போயிட்டு இப்போ ln கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் ln கேன்சல் பண்ணிட்டா T2/T1 பவர்ல என்ன வரும்னா CVM வரும். இங்க V2/V1 பவர்ல என்ன வரும்னா -R வரும். இந்த -R என்ன பண்ணலாம்னா +R எழுதிக்கலாம். இப்படி ரிவர்ஸ் பண்ணிட்டு +R எழுதிட்டோம். V1/V2 பவர் R அப்படி எழுதிட்டோம். இப்போ என்ன சொல்லனா T2 பவர் CVM V2 பவர் R is equal to T1 பவர் CVM V1 பவர் R அப்படி சொல்லிட்டோம். அடுத்து டெம்பரேச்சருக்கு CVM பவர்ல இருக்குது, Vக்கு பவர்ல R இருக்குது, ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்றோம். ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதுதான் டெம்பரேச்சருக்கும் வால்யூமுக்கும் உள்ள ரிலேஷன், டெம்பரேச்சர் வால்யூம் ரிலேஷன். இது போல டெம்பரேச்சருக்கும் பிரஷருக்கு உள்ள ரிலேஷனையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த V என்ற இடத்துல பிரஷர் டேர்மை கொண்டு வாங்க. ஸோ T பவர் CVM V என்ற இடத்துல என்ன டேர்ம் கொண்டு வரோம்னா பிரஷர் டேர்ம் கொண்டு வரோம். அதாவது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும்னா nRT/P இதுதான் V பவர் R ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ இதை எப்படி எழுதலாம்னா T பவர் CVM இந்த R வேற இருக்குது, அதனால +R எழுதிக்கோங்க. P பவர் -R எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எழுதிங்க. இந்த N Rயும் இந்த பக்கம் ரைட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா அது கான்ஸ்டன்டா மாறிடும், கான்ஸ்டன்ட் ஆயிடும். N வந்து கான்ஸ்டன்ட், Rயும் கான்ஸ்டன்ட், அதனால அனதர் கான்ஸ்டன்ட். அது போல கிடைச்சிருக்குது. சரி, அடுத்து என்ன பண்ணலன்னா இப்போ இந்த CVM பிளஸ் R இருக்குது, இதுக்கான ஒரு ரிலேஷனை நம்ம இங்க கொண்டு வர போறோம். என்ன ரிலேஷனை கொண்டு வரோம்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா H is equal to U plus PV என்ற டேர்மை எடுத்துக்கிறேன். H is equal to U plus PV. இதுல இருந்து நம்ம என்ன டிரைவ் பண்ணோம்னா டெல்டா H is equal to டெல்டா U plus P டெல்டா V அன்ட்டு நம்ம டிரைவ் பண்ணோம். இது போல நம்ம ஒரு டெரிவேஷனை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து என்ன பண்றேன்னா இதை எப்படி எழுதுறேன்னா இந்த டேர்மை H is equal to U plus NRTன்னு எழுதுறோம். PV is equal to NRT. அதனால இப்படி எழுதுறோம். இப்போ என்ன செய்யலாம்னா டெல்டா H is equal to டெல்டா U plus N அப்படியே எழுதிக்கிறேன். ஏன்னா எக்ஸ்பான்ஷன்லையும் சரி கம்ப்ரெஷன்லையும் சரி வெசல் வந்து க்ளோஸ்டு தானே, அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்ட்டாக தானே இருக்கும். அதனால என்ன கான்ஸ்டன்ட் ஆச்சுன்னா R வந்து கான்ஸ்டன்ட். எக்ஸ்பான்ஷன் நடக்கும்போது டெம்பரேச்சர் என்ன ஆகுது, அடிபேட்டிக்ல டிக்ரீஸ் ஆகுது இல்லை, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது இல்லை, அப்போ டெல்டா டின்னு எழுதிக்கலாம். ஸோ டெல்டா H is equal to டெல்டா U plus NR டெல்டா T. டெல்டா H சப்ஸ்டியூட் பண்றேன். டெல்டா Hக்கு என்ன டெஃபினிஷனை பார்த்திருக்கோம், என்ன ஃபார்முலா பார்த்திருக்கோம்னா NCPM டெல்டா Tன்னு பார்த்திருக்கோம். டெல்டா U என்ற இடத்துல NCVM டெல்டா Tன்னு பார்த்திருக்கோம், பிளஸ் NR டெல்டா T. இப்போ எது காமனோ கேன்சல் பண்ணிடுங்க, என்ன கேன்சல் பண்ணிடுங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேன்சல் பண்ணுங்க, டெல்டா Tயை கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ என்ன இருக்குது, CPM is equal to CVM plus R இருக்குது. கரெக்டா? இந்த CVM plus R என்ற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், CPM சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ CPM சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ CVM plus R என்ற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்றோம், CPM. ஸோ T பவர் CPM P பவர் -R is equal to கான்ஸ்டன்ட். இதுதான் டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும் உள்ள ரிலேஷன். இப்போ ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் உள்ள ரிலேஷனை பார்க்கலாம். அப்படின்னா இந்த T என்ற இடத்துல T-யை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. T பவர் CVM V பவர் R ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இருக்குதுல்ல, T-யை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் மூலமா T-யை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல இருந்து T-யை சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், T என்ற இடத்துல PV by NR
PV by NR ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ T என்ற இடத்துல PV by NR எழுதிக்கலாம். பவர் CVM எழுதிருங்க. V power R is equal to constant எழுதிருங்க. ஸோ பவர் CVM V power R is equal to constant இப்படி எழுதியாச்சு. இப்போ P power CVM எழுதலாம். V power CVM plus R ன்னு எழுதிக்கிறோம். இந்த R எழுதியாச்சு. இந்த NR இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா கான்ஸ்டன்டா மாறிடும். கான்ஸ்டன்ட் மாறிடுச்சு. சரியா? சரி, அடுத்து என்ன செய்யறேன்னா, இங்க CVM இருக்குது. CVM ஆல டிவைட் பண்ணுங்க ரெண்டுத்தையும். இதை CVM ஆல டிவைட் பண்ணுங்க, இதே CVM ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ V பவர் என்ன வரும்னா 1 plus R by CVM வரும். கரெக்டா? சரி, அப்படி செய்யலாம். ஸோ இப்போ வந்து என்ன, எதால டிவைட் பண்ணணுமோ CVM ஆல டிவைட் பண்ணதுனால நமக்கு இது போல வந்துச்சு. சரி, இப்போ R by CVM ஈக்குவல் டு என்னன்றது பார்க்கலாம். R by CVM அதாவது 1 plus R by CVM என்னன்னு சொல்லனா CP by CV ன்னு சொல்லலாம். V பவர் CPM by CVM ன்னு சொல்லலாம். ஓகே, இதை வந்து எப்படி சொல்லனா, இதை CVM ஆல டிவைட் பண்ணுங்க, CP by CV வந்துரும். ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே, அதாவது இதை CV ஆல டிவைட் பண்ணுங்க, இந்த இது வரும். அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது CP by CV. ஸோ CP by CV காமான்னு சொல்லலாம், ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அது போல சொல்றோம். இது யாருக்குன்னா ரிவர்சிபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கு. தான் இது போல ரிலேஷன். ஓகே, சரி, இப்போ என்ன அர்த்தம்னா ரிவர்சிபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ். இங்க என்ன சொல்லியிருக்குன்னா எக்ஸ்பான்ஷன் சொல்லியிருக்கோம். எக்ஸ்பான்ஷன்ல இன்டர்னல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதுன்னா இன்டர்னல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது, என்தால்பி டிக்ரீஸ் ஆகுது. எக்ஸ்பான்ஷனாவே ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். அடுத்து டெல்டா யூக்கும் டபிள்யூக்கும் உள்ள ரிலேஷன் இதுதான். Q வந்து 0. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷனை பார்த்தோம், டெம்பரேச்சர் வால்யூம் ரிலேஷன் இதெல்லாம் பார்த்துருக்கோம். சரி, இப்போ கம்ப்ரெஷன் எடுத்துக்கலாம். இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா கம்ப்ரெஷன்னா ப்ரெஷர் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் என்னாகும், டிக்ரீஸ் ஆகும். கம்ப்ரெஷன்னா எக்ஸ்டர்னல் கேஸ் மேல ஒர்க் பண்ணுது. அப்போ ஐடியல் கேஸ் ஒர்க்கை ரிசீவ் பண்ணுது, ஐடியல் கேஸ் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுது. ஆனா சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. அப்போ ஐடியல் கேஸ் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுதுன்னா அதனுடைய இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகணும், ரைஸ் ஆகணும். அதனுடைய இன்டர்னல் எனர்ஜி கூடுது, ரைஸ் ஆகுது. இன்டர்னல் எனர்ஜி ரைஸ் ஆச்சுன்னா கைனடிக் எனர்ஜி ரைஸ் ஆகும், அதனால டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். டெம்பரேச்சரும் இன்டர்னல் எனர்ஜியும் ரைஸ் ஆச்சுன்னா என்தால்பி என்ன ஆகும், ரைஸ் ஆகும். என்தால்பி ரைஸ் ஆகுதுன்னா டெல்டா H வந்து பாசிட்டிவ். இன்டர்னல் எனர்ஜி ரைஸ் ஆகுதுன்னா டெல்டா U இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். ஓகே, Q இஸ் ஈக்குவல் டு 0. டெல்டா யூக்கும் டபிள்யூக்கும் உள்ள ரிலேஷன் இதுதான் நம்ம சொல்றோம். சரி, இது யாருக்குன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிவர்சிபிள் ப்ராசஸ் சொல்லலாம், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் கூட சொல்லலாம். ஆனா இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்க, இது ரிவர்சிபிளுக்கு மட்டும்தான், இர்ரிவர்சிபிள் கிடையாது. இந்த ஃபார்முலா வந்து ரிவர்சிபிளுக்கு மட்டும்தான், இர்ரிவர்சிபிள் எடுக்கக்கூடாது. ஏன், dW = என்னன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோ, மைனஸ் ப்ரெஷர் ஆஃப் கேஸ்ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோ. அதாவது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் என்ற இடத்துல ப்ரெஷர் ஆஃப் கேஸ் எப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம், ரிவர்சிபிளுக்கு மட்டும் தான் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம், இர்ரிவர்சிபிளுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ண மாட்டோம். அதனால இது வந்து ரிவர்சிபிளுக்கான ஃபார்முலா, இர்ரிவர்சிபிளுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடாது. சரி,
இப்போ இது மாதிரி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா தெர்மோகெமிஸ்ட்ரிக்கு போறோம். தெர்மோகெமிஸ்ட்ரியில இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கொடுத்த இந்த டெல்டா எச் எப்படி யூஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்றோம் என்றதை நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கொடுத்த தெர்மோடைனமிக் டேர்ம் என்னன்னா டெல்டா எச். அந்த டெல்டா எச் எப்படியெல்லாம் நம்ம இங்க யூஸ் பண்றோம் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். சரி, ஒன்று என்னன்னாக்கா என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். என்னன்னாக்கா என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இதுக்கு சிம்பிள் என்னன்னா டெல்டா ஆர்ஹெச். இந்த என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் என்ன நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ N2O5 ஹீட் பண்றோம், டீகம்போஸ் ஆயிட்டு என்ன கொடுக்குதுன்னா NO2 அண்ட் O2 கொடுக்குது. இதை பேலன்ஸ் பண்றோம். எப்படி பேலன்ஸ் பண்றோம்னா இது போல பேலன்ஸ் பண்ணிட்டோம், ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ 2 moles ஆஃப் N2O5 டீகம்போஸ் ஆயிட்டு 4 moles ஆஃப் NO2 அண்ட் 1 mole ஆஃப் O2 கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஹீட் தேவைப்படுதோ அதை தான் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் அன்ட்டு சொல்றோம். அப்போ இது வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னா இது எண்டோதெர்மிக். இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு N2O5க்கு ஹீட் தேவைப்படுது. அப்போ 2 moles ஆஃப் N2O5 டீகம்போஸ் ஆகிறதுக்கு இதுக்கு எவ்வளவு ஹீட் தேவைப்படுதோ அதை தான் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் சொல்றோம். அப்படின்னா என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் என்ன? ஈக்குவேஷன் ரியாக்ஷன் வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் பிரகாரம் நடக்கணும். அப்படி நடந்தா எவ்வளவு ஹீட் இன்வால்வ் ஆகுதோ அதை தான் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் என்று சொல்றோம். சப்போஸ் ஹேபர் ப்ராசஸ் எடுத்துக்கலாம். N2 + 3H2 gives NH3 2NH3 ஹேபர் ப்ராசஸ். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸோதெர்மிக். இங்க என்ன சொல்லனா இந்த ப்ராசஸ்க்கு என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் எப்படி சொல்றோம் பாருங்க. 1 mole ஆஃப் N2 3 moles ஆஃப் H2 ஓட ரியாக்ட் ஆயிட்டு 2 moles ஆஃப் NH3 கொடுக்குது. அப்போ எவ்வளவு ஹீட் லிபரேட் ஆகுதோ அதை தான் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் டெல்டா ஆர்ஹெச் என்று சொல்றோம். அப்போ என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் வேணும்னா என்ன பண்றீங்கன்னா பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் பிரகாரம் ரியாக்ஷன் நடக்கணும். அப்படி நடந்தால் எவ்வளவு ஹீட் இன்வால்வ் ஆச்சோ அந்த ஹீட்டை தான் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் என்று சொல்றோம். சரி, அடுத்து ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் இந்த சூப்பர்ஸ்கிரிப்ட் 0னா ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன்னா என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனை ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல சொல்லணும். ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்னா டெம்பரேச்சர் 298 கெல்வின், பிரஷர் 1 bar. ஓகே, ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ். ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்னாவே டெம்பரேச்சர் 298 கெல்வின் சொல்லுங்க, பிரஷரை 1 barன்னு சொல்லுங்க. கேசியஸ் ஸ்டேட்ல மட்டும் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் அன்ட்டு எஸ்டிபி இல்ல என்டிபின்னு கொடுத்தா டெம்பரேச்சரை 273 கெல்வின் சொல்லுங்க, பிரஷரை 1 atmosphere சொல்லுங்க. அதே கேசியஸ் ஸ்டேட்ல எஸ்ஏடிபி ஸ்டாண்டர்ட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் எஸ்ஏடிபின்னு கொடுத்தா டெம்பரேச்சரை 298 கெல்வின் அன்ட்டும் பிரஷரை 1 bar அன்ட்டு சொல்லணும். அப்போ எந்த இடத்துல டெம்பரேச்சரை 273 கெல்வின் பிரஷரை 1 atmosphere சொல்லணும்னா கேசியஸ் ஸ்டேட் எஸ்டிபி இல்ல என்டிபின்னு சொன்னோம். மற்ற இடத்துல எல்லாம் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் சொன்னா டெம்பரேச்சரை 298 கெல்வின் அன்ட்டும் பிரஷரை 1 bar அன்ட்டும் சொல்லணும். சரி, இப்போ ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனுடைய டைப்ஸை பார்க்க போறோம். ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனுடைய டைப்ஸை பார்க்க போறோம். அதுல ஒரு டைப் என்னன்னா ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். சூப்பர்ஸ்கிரிப்ட் 0னா ஸ்டாண்டர்ட். திஸ் H வந்து என்தால்பின்னு சொல்லலாம், இந்த F வந்து ஃபார்மேஷன் சொல்லலாம். அப்போ டெல்டா FH நாட்னா ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் அப்படி சொல்றோம். சரி, இப்போ ஃபார்மேஷன்னா ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அதை எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எழுதிக்கலாம்.
இப்படி எழுதிக்கிறோம். ஓகே, இப்படி எழுதிட்டோம். ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் சாலிட் ஸ்டேட். சரி, இதுக்கு எப்படி ஈக்குவேஷன் எழுதுறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு எப்படி ஈக்குவேஷன் எழுதுன்னா, இங்க ஃபார்மேஷன் ஆஃப் வாட், இங்க என்ன ஃபார்ம் ஆகுது? குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுது. அதை ரைட் சைடில் எழுதிக்கோங்க. ஏன் ரைட் சைடில் எழுதிக்கணும்? அதன் ஃபார்ம் ஆகுதுன்னா ரைட் சைடில் தானே இருக்கணும். சரி, அதனுடைய பிசிக்கல் ஸ்டேட்டை எழுதிக்கணும். அடுத்து லெஃப்ட் சைடுக்கு வாங்க. லெஃப்ட் சைடில் என்ன எழுதணும்னா, இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய ரைட் சைடில் இருக்கிறதனுடைய கன்ஸ்டிடியூவன்ட் எலிமெண்ட்ஸை லெஃப்ட் சைடில் எழுதணும். ரைட் சைடில் இருக்கக்கூடியத அதனுடைய கன்ஸ்டிடியூவன்ட் எலிமெண்ட்ஸை லெஃப்ட் சைடில் எழுதணும். இதுல என்ன கன்ஸ்டிடியூவன்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது? ஒன்று வந்து கார்பன். ஓகே, கார்பன் எழுதியாச்சு. இன்னொன்று என்ன? ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் எழுதியாச்சு. இன்னொன்று என்ன? ஆக்சிஜன். ஆக்சிஜன் எழுதியாச்சு. இதை எப்படி எழுதணும்னா, இந்த கன்ஸ்டிடியூவன்ட் எலிமெண்ட்ஸ் எப்படி எழுதணும்னா அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ல எழுதணும். ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் என்ன? ஸ்டேபிள் ஸ்டேட். எப்போ? 298 கெல்வின்லயும் 1 பார்லயும். ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்னா stable state at this condition, at this temperature and at this pressure. சரி, கார்பனுக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் என்ன? கிராஃபைட். என்ன பிசிக்கல் ஸ்டேட்? சாலிட். ஓகே, கார்பனுக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் என்னன்னா கிராஃபைட், அதுக்கு பிசிக்கல் ஸ்டேட் என்னன்னா சாலிட். சரி, அப்போ கார்பன்ல ரிமைனிங் அலோட்ரோப்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் கிடையாதுன்னா கிடையாது. கார்பன்ல ரிமைனிங் அலோட்ரோப்ஸ் என்ன இருக்குது? டைமண்ட், பல்லரின். அமார்பஸ் அலோட்ரோப்ஸ் என்ன இருக்குது? கோக், சார்கோல். இது எல்லாம் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் கிடையாது. கார்பன்ல ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்னா கிராஃபைட் தான். பிசிக்கல் ஸ்டேட் சாலிடா இருக்கும். அடுத்து ஹைட்ரஜன். ஹைட்ரஜனுக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் என்னன்னா H2, பிசிக்கல் ஸ்டேட் கேஸ். அதுபோல எல்லா டயட்டாமிக் மாலிகுல்ஸும், அதாவது எது இதெல்லாம் ஹைட்ரஜனுக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் வந்து H2 கேஸ் அப்படி சொல்லணும். நைட்ரஜனுக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் வந்து N2 கேஸ் அப்படி சொல்லணும். ஆக்சிஜனுக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் O2 கேஸ், ஃப்ளூரினுக்கு F2 கேஸ், குளோரினுக்கு Cl2 கேஸ், புரோமினுக்கு Br2 லிக்விட், அயோடினுக்கு I2 சாலிட் இப்படி சொல்லணும் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்னா. சரி, ஆக்சிஜனுக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்னா O2 கேஸ் அப்படி சொல்லணும். சல்ஃபருக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்னா ராம்பிக் சல்ஃபர் S8 சொல்லணும். சரி, இப்போ ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ல கன்ஸ்டிடியூவன்ட் எலிமெண்ட்ஸை லெஃப்ட் சைட்ல எழுதிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன்ல யார் ஃபார்ம் ஆகுறாங்களோ அவங்கள 1 மோல்னு வச்சுக்கின்னு ரிமைனிங் திங்கை பேலன்ஸ் பண்ணணும். இப்போ ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் பிரகாரம் யார் ஃபார்ம் ஆகுறாங்க? குளுக்கோஸ். அப்போ இந்த குளுக்கோஸ் எத்தனை மோல்ஸ் வச்சுக்கணும்? 1 மோல்னு வச்சுக்கணும். குளுக்கோஸை 1 மோல்னு வச்சுக்கின்னு ரிமைனிங் திங்கை பேலன்ஸ் பண்ணிடுங்க. அப்போ கார்பன் 6, அப்போ 6 எழுதுறோம். ஹைட்ரஜன் 12, அப்போ இங்கே 6, ஆக்சிஜன் 6, இங்கே 3 எழுதும். அப்போ பேலன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ்ல கன்வர்ஷன் நடந்தால் இதுல எவ்வளவு ஹீட் இன்வால்வ் ஆச்சோ அந்த ஹீட்டை தான் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் சாலிட் என்று சொல்லணும். அப்போ இதன் பிரகாரம் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா எவ்வளவு ஹீட் இன்வால்வ் ஆகுதோ இதுல அதை தான் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். சரி, அப்படின்னா கார்பனையும் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் ரியாக்ஷனுக்கு அனுப்புனா குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுமா? என்ன ஃபார்ம் ஆகாது. கார்பன் இருக்குது, கார்பன் எடுத்துக்கலாம், கோக் எடுத்துக்கலாம். கார்பன்னா கோக் எடுத்துக்கலாம், ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கலாம். ஆக்சிஜன் கேஸ் பாஸ் பண்ணிட்டு இக்னைட் பண்ணா என்ன ஆகும்? கார்பன் ஆக்சிஜனோட கம்பஷன் போய் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும், ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட கம்பஷன் போய் வாட்டர் கொடுக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் மீனிங் இல்லையா? என்ன பிராக்டிக்கலா மீனிங் கிடையாது, தியரிட்டிக்கலா நம்ம எழுதுறோம் அன்ட்டு சொல்றோம். சரி, தியரிட்டிக்கலா இதை எழுதியிருக்கோம். சரி, அப்போ தியரிட்டிக்கலா 6 moles ஆஃப் கிராஃபைட் 6 moles ஆஃப் ஹைட்ரஜனோட ரியாக்ஷனுக்கு போகுது வித் 3 moles ஆஃப் ஆக்சிஜனோட கம்பினேஷன் போயிட்டு 1 mole ஆஃப் குளுக்கோஸை கொடுக்கும் போது
எவ்வளவு ஹீட் இன்வால்வ் ஆகுதோ அதுதான் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் சாலிட் அண்ட் மீனிங். சரியா? இது பிராக்டிக்கலா பாசிபிள் ஆகாத போது எதுக்கு இது எழுதணும்? தியரிட்டிக்கலா தேவைப்படுது. இதன் மூலியமா எத்தனையோ கால்குலேஷன் எல்லாம் போடுறோம். எதுக்கெல்லாம் பிராக்டிக்கலா பாசிபிள் இல்லையோ அதுக்கெல்லாம் எனர்ஜிஸ் எல்லாம் சொல்ல முடியுது. அதனால தான் இப்படி எழுதியிருக்கோம். சரி, இப்படி எழுதிட்டுமே தியரிட்டிக்கலா இது எழுதியாச்சு. இதுக்கு டெல்டா எஃப்ஹெச் நாட் வேணும்னா என்ன பண்றது? டெல்டா எஃப்ஹெச் நாட் வேணும்னா ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் இதுக்கு வேணும்னா என்ன பண்றது? எக்ஸ்பெரிமெண்டலா நிறைய டேர்ம்ஸ் எக்ஸ்பெரிமெண்டலா நிறைய வேல்யூஸ் எடுத்துக்கின்னு அதன் மூலியமா இந்த வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். இதை வந்து எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய மற்ற டாட்டா அதர் டாட்டாஸ்ல இருந்து இந்த டாட்டாவை கொண்டு வர முடியும். அதனால தான் எழுதியிருக்கோம். சரி, இப்போ ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனுக்கு எப்படி ஈக்குவேஷன் எழுதுறதுன்ட்டு ஐடியா வந்திருக்குது. சரி, இப்போ இன்னொரு ஈக்குவேஷனை பார்க்கலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பென்சோயிக் ஆசிட் எடுத்துக்கலாம். பென்சோயிக் ஆசிட் லிக்விட் எடுத்துக்கலாம். பென்சோயிக் ஆசிட் சாலிட் எடுத்துக்கிறோம். இதுக்கு எப்படி ஈக்குவேஷன் எழுதுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ இங்க ஃபார்மேஷன் ஆஃப் வாட்? பென்சோயிக் ஆசிட். அந்த பென்சோயிக் ஆசிடை ரைட் சைடுல எழுதிக்கோங்க. C6H5COOH சாலிட். இதை ரைட் சைடுல எழுதியாச்சு. லெஃப்ட் சைடுல என்ன பண்ணும்? கன்ஸ்டிடியூவன்ட் எலிமெண்ட்ஸ் எழுதணும். கார்பன் எழுதிக்கோங்க. கார்பன் என்ன? கிராஃபைட். இதனுடைய பிசிக்கல் ஸ்டேட் என்ன? சாலிட். அடுத்த கன்ஸ்டிடியூவன்ட் எலிமெண்ட் என்ன? ஹைட்ரஜன். அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் என்ன? H2 கேஸ். அடுத்த கன்ஸ்டிடியூவன்ட் எலிமெண்ட் ஆக்சிஜன். அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் O2 கேஸ். இப்போ பேலன்ஸ் பண்ணணும். இந்த பென்சோயிக் ஆசிட் 1 மோல்னு வச்சுக்கின்னு பேலன்ஸ் பண்ணுங்க. கார்பன் 6. ஓகே. ஹைட்ரஜன் இங்க 5, இங்க 1, 6. அப்பனா 3H2. ஆக்சிஜன் இங்க வந்து எத்தனை முறை இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. இங்க 2 டைம்ஸ் இருக்குது. ஓகே. இதுதான் யாருக்கு? ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பென்சோயிக் ஆசிடுக்கான ஈக்குவேஷன். இப்படிதான் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனுக்கான ஈக்குவேஷனை எழுதணும் அன்ட்டு நம்ம பார்க்கறோம். சரி, அடுத்து என்ன பண்றேன்னா ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனுக்கும் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்றத பார்க்க போறோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனுக்கும் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனுக்கும் உள்ள ரிலேஷனை பார்க்க போறோம். சரி, இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். என்னன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் பிளஸ் ஆக்சிஜன் கேஸ் gives சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு கேஸ். இந்த ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கணும். இந்த ஈக்குவேஷன் பிராக்டிக்கலா பாசிபிள். சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடா மாத்திரம் ஆக்சிஜன் கேஸை பாஸ் பண்ணி வெனடியம் பென்டாக்சைடு கேட்டலிஸ்ட்டை வச்சு இந்த ரியாக்ஷனை கண்டக்ட் பண்றோம். இதுதான் கான்டாக்ட் ப்ராசஸ்ல ஒரு ஸ்டெப். கான்டாக்ட் ப்ராசஸ் எதுக்குன்னா சல்ஃபூரிக் ஆசிட் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. சல்ஃபூரிக் ஆசிட் மேனுஃபேக்சருக்கு கான்டாக்ட் ப்ராசஸ். அதுல இந்த ஸ்டெப் வந்து ஒரு ஸ்டெப். அப்போ இது பிராக்டிக்கலா பாசிபிள் ஆகக்கூடிய ஸ்டெப். இந்த ரியாக்ஷனுக்கு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் திஸ் ரியாக்ஷனும் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனுக்கு உள்ள ரிலேஷன் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்டன்ஸ். அப்படி எழுதுறேன். ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்டன்ஸ். அப்படி ஈக்குவேஷன் எழுதிருக்கு. இந்த இதை எழுதியிருக்க. இப்போ ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் என்ன யாருன்னா ஸ்டாண்டர்ட் மோலார் என்தால்பி ஆஃப் SO3 கேஸ் எவ்வளோ? 2 டைம்ஸ். மோலார்னா 1 மோல். அப்படின்னா 1 மோல் ஆஃப் SO3 கேஸ்க்கு ஸ்டாண்டர்ட் என்தால்பியை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2 மோல்ஸ்க்கு நமக்கு கிடைக்கும். மைனஸ் ரியாக்டன்ஸ் என்ன? SO2 எத்தனை முறை இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டாண்டர்ட் மோலார் என்தால்பி ஆஃப் SO2 கேஸ். அடுத்து வந்து O2. ஸ்டாண்டர்ட் மோலார் என்தால்பி ஆஃப் O2 கேஸ் எழுதியாச்சு. ஓகே. அப்போ ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் திஸ் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்டன்ஸ். அதை இப்படி நம்ம எழுதியிருக்கோம். சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போறோம்.
இதனுடைய கண்டினியூஷன். இந்த ரிலேஷனுக்கான பாயிண்ட்ஸை தான் நம்ம பார்த்து நிற்கிறோம். இந்த ரிலேஷன், இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷனை நம்ம கொண்டு வரணும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறோன்னா, ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் எடுத்துக்கலாம். இதுக்கான ஈக்குவேஷனை நான் எழுத போறேன். இங்க ஃபார்மேஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ். லெஃப்ட் சைட்ல கன்ஸ்டியூவன்ட் எலிமெண்ட்ஸ் எழுதுறேன். என்னது? ராம்பிக் சல்ஃபர் பிளஸ் ஆக்சிஜன் கேஸ். ஓகே, இப்போ இந்த ரியாக்ஷன் பிராக்டிக்கலா பாசிபிள் ஆகுதுன்னா ஆமா பாசிபிள். சல்ஃபர் ஆக்சிஜனோட ரியாக்ஷன் போச்சுன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கொடுக்கும். சரி, இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனை எழுத போறேன். ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் திஸ் ரியாக்ஷன் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். ஸ்டாண்டர்ட் என்தால்பி, அதாவது இப்போ இங்க என்ன எழுத போறோம்னா, இந்த ரியாக்ஷனுக்கு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் எழுதுறோம். இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் minus standard enthalpy of reactants. Product என்னன்னா sulfur dioxide. So standard molar enthalpy of sulfur dioxide gas minus reactants என்னன்னா standard enthalpy of standard molar enthalpy of sulfur rhombic plus standard molar enthalpy of oxygen gas. Okay, இப்போ இந்த ரியாக்ஷன் என்னன்னு சொல்லனா ஃபார்மேஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு சொல்லலாம். அதனால இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ்ன்னு சொல்லலாம் இது. ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும்னா, இந்த ஸ்டாண்டர்ட் மோலார் என்தால்பி ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு வேணும். இதுல இருந்து கொண்டு வந்துக்கலாம். அப்போ நமக்கு என்ன வேணும்னா ஸ்டாண்டர்ட் மோலார் என்தால்பி ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வேணும். அப்போ என்ன செய்யறோம்னா, இப்போ ஸ்டாண்டர்ட் மோலார் என்தால்பி ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வேணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்றோம்னா டெல்டா FH0 SO2 கேஸ் பிளஸ் H0M சல்ஃபர் ராம்பிக் சல்ஃபர் பிளஸ் H0M O2 கேஸ், இப்படி சொல்லிட்டோம். ஓகே, இப்போ பாருங்க, ஸ்டாண்டர்ட் மோலார் enthalpy of sulfur dioxide in terms of standard enthalpy of formation of sulfur dioxide க்கு கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? சரி, அடுத்து அதே போல இதையும் கொண்டு வரணும். இதை எதுக்கு ரிலேட் பண்ணோம்? ஸ்டாண்டர்ட் enthalpy of formation of SO3 க்கு இதை ரிலேட் பண்ணணும். சரி, அதுக்காக என்ன பண்றேன்னா, ஸ்டாண்டர்ட் enthalpy of formation of SO3 கேஸ்க்கான ஈக்குவேஷனை எழுதலாம். ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் SO3 கேஸ்க்கான ஈக்குவேஷனை எழுதுறோம். இதே போல எழுதிட்டு என்ன செய்யறேன்னாக்கா, இந்த H0M SO3 கண்டுபிடிக்கிறோம். அதை இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். இங்க சப்ஸ்டியூட் பண்ணா உங்களுக்கு டெல்டா RH0க்கும் டெல்டா FH0க்கும் உள்ள ரிலேஷன் கிடைக்கும் சொல்றோம். ஓகே, continuation next class பார்க்கலாம்.